அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கை வேண்டுமா, வருமானம் வேண்டுமா, ரெண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதில் முதல்ல எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? ரெண்டையுமே ஒரே நேரத்தில் மாற்றப் போகின்ற ரெண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள். இந்த ரெண்டு கிரகங்களினுடைய நிலைப்பாட்டால் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தில் கிடைக்க போகின்ற மாற்றம், அதில் எதை நீங்கள் முதல்ல எடுத்துக்க போகிறீங்க, அதில் பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கிடலாம். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் கன்னி ராசியை பொறுத்தவரை இப்போ ஜென்மத்தில் இருக்கின்றார் கேது. அவர் மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாகி உங்களை விட்டு விலகிறாரு. அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது நாள் வரை இருந்த தடைகள் எல்லாம் விலகுதுங்க. அதில் மாற்றம்ங்கிறது இல்லை. சனி பயிற்சி ஏற்கனவே நடந்துருச்சுங்க. உங்கள் கன்னிராசிக்கு 6ஆம் வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைந்து விட்டார். இந்த மீனராசி உங்களுக்கு 7ஆம் வீடுங்க, அதாவது கலத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிக்கிறது. அப்போ திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. இன்னொரு பக்கம் 9ஆம் வீடான ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார். அது உங்களுக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம், செய்யும் வேலை தொழிலை சொல்லக்கூடிய ஸ்தானம். இப்போ இந்த இரண்டு கிரகங்களுமே பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். உங்கள் கன்னிராசிக்கு 7ல் சனி, 10ல் குரு. அப்போ சனி பகவான் திருமண வாழ்க்கை விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். குரு பகவான் தொழில் ரீதியாக வேலை ரீதியான விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. எதை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, எதனை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க, என்னதாங்க நடக்கும்? சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால திருமண விஷயம் இந்த சம்பந்தப்பட்ட காரியம் டக்குன்னு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதிய உறவுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் உறவினை பிரிகின்ற வெகு தூரம் போகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடக்க போகுது. ஏன்னா 10ல் குரு பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ புதிய உறவு கிடைக்கும். ஆனால் அந்த உறவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு வேலை தொழிலில் வாய்ப்புகள் இருக்குங்க. வேலையா, வாழ்க்கை துணையா, உறவா, வரவா அப்படின்னு உங்களுக்கு குழப்பங்கிறது ஏற்படும். இதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் நீங்கள் எதில் நல்லது நடக்கும், எதில் கெட்டது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதவி உயர்வு, ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயத்தை குரு பகவானால் தடுக்கப்பட போகின்றது. ஏன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்போ சம்பள உயர்வு, ப்ரமோஷன், பெரிய அளவு லாபம் இதெல்லாம் கிடைக்காதுங்க. பெரிய அளவு லாபம் கிடைக்கும்னு நம்பி அந்த மாற்றத்தினை எதிர்கொள்ளாதீங்க. பெரிய பெரிய பதவி கிடைக்கும்னு நினச்சி சில காரியத்தில் இறங்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு பலன் கொடுக்காதுங்க. ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக வேலையை நிரந்தரமாக்குவார், தொழிலை நிரந்தரமாக்குவார், வரக்கூடிய உறவினை ஸ்ட்ராங் ஆக்குவாருங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் முக்கியமாக பார்த்தோம்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் மீது படுது. ஆனால் குரு பார்வை உங்களுக்கு கிடையாதுங்க. அப்போ இது தொடர்பாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நிச்சயமாக சனி பகவான் மூலமாக பார்ட்னர்ஷிப், தொழில் வேலை ரீதியாகவும் கிடைக்கும், நிரந்தரமாகவும் அது அமையும். தொழில் வேலை ரீதியாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குங்க. ஆமாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை, அதுவும் கவர்மெண்ட் ஜாபு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வருமானம் கிடைக்க, வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கும் வாய்ப்பு யோகம்ங்கிறது இருக்குது. அதனால் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் கேது விலகக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ரெண்டு காரியத்திலையும் விழிப்புணர்வுடன் இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணை, புதிய உறவு, புதிய வாழ்க்கை கிடைக்கிற விஷயத்துலையும் சரி, அதே நேரத்தில் வேலை தொழில் மாற்றமும்
ஏற்படுங்க. இந்த 2ல் எது வேணும்னு நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். ஏன்னா மாற்றம் அப்படித்தாங்க நிகழப்போகுது. இதில் நல்லது, அதிர்ஷ்டம், ஜாக்பாக்ட், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சனி பகவானுக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்காருங்க. சனி இருக்கக்கூடிய வீடு குரு பகவானுக்குரிய வீடு. அப்போ நிச்சயமாக சொத்து யோகம் உருவாகும். 2025 அசையும் அசையா சொத்துக்களை இந்த சனி மற்றும் குரு சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகேயா? கார், வண்டி, வாகனம், புதிய இடம் வாங்குறது, புதிய வீடு கட்டுறது போன்ற விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்ய போகிறீங்க. இதில் மாற்றம் இல்லைங்க. இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.